வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதிய லஞ்சு மெனு தாங்க போட்டிருக்கோம். அதுக்கு நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு சூப்பராக ஒரு காரக்குழம்பும் கேரட்டு பொரியலும் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க வீடியோக்குள்ளே போய் அதுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தவரங்காய் வாய்வு அதை நம்ம நல்லா வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம்னா இந்த குழம்பு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயமும் ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகாயும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் சின்னமாக மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ தக்காளி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளியே போட்டு தக்காளி வதங்குறதுக்கு நம்ம யூஸ்வல் நம்ம சேனலில் சொல்கிறது தான். கல்லுப்பு போட்டு வதக்கினோம்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அதே மாதிரி நம்ம கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தவரங்காய் எப்போவுமே அது ஒரு வாய்வான அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம செவ்வாய் வெள்ளி இல்லாத மற்ற நாளில் நம்ம இந்த குழம்பு புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலாம். மேக்ஸிமம் எல்லோரும் செவ்வாய் வெள்ளிக்கு நம்ம சாம்பார் தானே வைப்போம். அதனால் சொல்கிறேன். அது மாதிரி தான் நானும் வச்சேன். இந்த வீடியோ எடுத்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொத்தவரங்காயை நம்ம இதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 3லேருந்து 3.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கணும். எப்போவுமே மிளகாத்தூளோட கொஞ்சம் மல்லித்தூள் கூட போடணும். அப்போ தான் குழம்பு நல்லா அது புளிக்குழம்புக்கு கூடவே தான் போடணும். காரக்குழம்பு புளிக்குழம்பு குருமா இதுக்கெல்லாம் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சம் கூட போடும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே வதங்கும்போது அந்த மிளகாத்தூளோட கலர் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதுக்கு குழம்பு நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எண்ணெயிலே ஒரு வதக்கிறது. ரொம்ப நேரம் வதங்கினோம்னா கரிஞ்சிரும். இந்த பக்கம் குழம்பு கூட்டி விட்டதுக்கப்புறம் நான் அந்த கேரட் துருவி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மிளகாய் வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடவுள் போட்டு வரமிளகாய் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு கேரட்டை நம்ம நல்லா கழுவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சோம்னா தான் பிள்ளைய சாப்பிடாதுக்கு. நம்ம துருவிட்டு இந்த மாதிரி செஞ்சோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மற்றவங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வைக்கணும். தண்ணியில் உப்பு கலந்து தெளிச்சிட்டேன். ஒரு பக்கம் கொத்தவரங்காய் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நல்லா தெரியுது பாருங்கள். இன்னொரு பக்கம் அடுப்பில் கேரட்டு பொரிச்சிருக்கேன். தேவைன்னா நம்ம கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவி போட்டு நம்ம இறக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான டக்குன்னு செய்கிற மதிய லஞ்ச் மெனு. இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பரான திக்கான காரக்குழம்பு